இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் 1 lakh worth கோல்டு ஓன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த கோல்டு உங்கள் வீட்டில் இல்லை, லாக்கரில் கூட இல்லை. அதை யாரும் திருடவும் முடியாது, மேக்கிங் சார்ஜஸும் இல்லை, ஸ்டோரேஜ் டென்ஷனும் இல்லை. ஆனால் கோல்டு ஓனர் நீங்கள் தான். இது எப்படி? இது டிஜிட்டல் கோல்டும் இல்லை, கோல்டு இடிஎஃப்பும் இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அதுதான் இஜிஆர், எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். இந்த வீடியோ முடியும் போது இஜிஆர்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, யார் இன்வெஸ்ட் பண்ண முடியும், யார் அவாய்ட் பண்ண வேணும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியன்ஸுக்கு கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். வெட்டிங்னா கோல்டு, ஃபெஸ்டிவல்ஸ்னால் கோல்டு, சேவிங்ஸ்னால் கோல்டு, எமர்ஜென்சினாலும் கோல்டு. ஆனால் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் தெரியுமா? முதல்ல மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கணும், ரெண்டாவது லாக்கர் சார்ஜஸ், மூணாவது பியூரிட்டி கன்சர்ன். நம்ம வாங்குகிற விலைக்கு திரும்பவும் விற்கவும் முடியாது. கோல்டு வாங்குறது ஈஸி, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க. கோல்டோட பெனிஃபிட்ஸ் வேணும், ஆனால் ஃபிசிக்கல் கோல்டோட ப்ராப்ளம்ஸ் வேண்டாம். அதுக்கு ஆன்சர் தான் இஜிஆர். லெட்ஸ் see வாட் இஸ் இஜிஆர். சிம்பிளாக சொல்லணுன்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். அப்படின்னா டிஜிட்டல் ஓனர்ஷிப் ப்ரூஃப் ஆஃப் ரியல் கோல்டு. கொஞ்சம் ஈஸியாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் பேங்க்கில் மணி டெபாசிட் பண்ணால் கேஷ் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பேலன்ஸ் மட்டும் பார்ப்பீங்க. அதே மாதிரி கோல்டு செக்யூர் வால்ட்டில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஓனர்ஷிப் ரிசிப்ட் வாங்கியிருப்பீங்க, அந்த ஓனர்ஷிப் ரிசிப்ட் தான் இஜிஆர். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, கோல்டு ஆக்சுவலாக இருக்கும், அது வர்ச்சுவல் கோல்டாக இல்லாமல் ரியல் ஃபிசிக்கல் கோல்டு தான். ஆனால் ஓனர்ஷிப் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். லெட்ஸ் see how it works. இப்போ இஜிஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ்ட் வால்ட்டில் டெபாசிட் பண்ணப்படும். ரெண்டாவதாக அந்த கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. மூணாவதாக இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பை அண்ட் செல் பண்ண முடியாது. நாலாவது கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அஞ்சாவதாக ஃப்யூச்சரில் வேணும்னா ஃபிசிக்கல் கோல்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொன்னால் கோல்டு சேஃப்டி வால்ட் பார்த்துக்கும், ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கும். அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். நம்பர் 1 இஸ் செக்யூரிட்டி. கோல்டு வீட்டில் வச்சா திருடம் பயம், இஜிஆரில் அந்த ப்ராப்ளமே இல்லை. ரெண்டாவது பெனிஃபிட் பியூரிட்டி. ஜென்ரலாக ஹை குவாலிட்டி சர்டிஃபைட் மட்டும்தான் இஜிஆரில் கொடுக்கப்படும். மூணாவதாக நோ மேக்கிங் சார்ஜஸ். ஜுவல்லரி வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் லாஸ் இருக்கும், ஆனால் இஜிஆரில் அந்த இஷ்யூஸ் இல்லை. பெனிஃபிட் 4 என்னன்னா, ஈஸியாக நம்ம பை பண்ணலாம், ஈஸியாக ஜுவல்லரி ஷாப்பில் போகணுன்ற அவசியம் இல்லை. அஞ்சாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. எவ்ரி திங் டாக்குமெண்டட். அதாவது உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவ் ஆன ரெசிப்ட், அப்ரூவ் ஆன டாக்குமெண்டேஷன். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போஷர் இருக்கும். இப்போ உங்கள் ஒப்பீனியன் வேணும். இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட 1 lakh கொடுத்தா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குவீங்களா, இல்லை இஜிஆர் வாங்குவீங்களா? கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன்.